தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த மனு மீது இன்று காலை 10:30 மணிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளிக்கிறது. சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை அந்தப்புற சேவகர்கள் என பேசியதால் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் எழும்பூர், ஆண்டிபட்டி, மதுரை, திருநகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் சம்மன் அனுப்பிய நிலையில் நடிகை கஸ்தூரி தலைமறைவானார். இந்நிலையில் மதுரை அருகே உள்ள திருநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடிகை கஸ்தூரியின் வெறுப்பு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அந்தப்புறம் குறித்த பேச்சின் நோக்கம் என்ன என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பு மற்றும் கஸ்தூரி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை 10:30 மணியளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓபிஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 8 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சூரிய மின் தகடுகள் மற்றும் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான எந்திரங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரும் ஓபிஜி நிறுவனம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த சோதனையில் 8,38,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஓபிஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அந்நிறுவன இயக்குநர்கள் வீடுகளில் இருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ள 50க்கும் மேற்பட்ட யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி வனப்பகுதிக்கு கழுத்தில் கர்நாடக வனத்துறையினரின் கண்காணிப்பு கேமரா மற்றும் GPS கருவிகள் பொருத்தப்பட்ட 50க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. கடந்த மாதம் தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்கு வந்த 30 யானைகள் தனித்தனியாக பிரிந்து பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் தற்பொழுது 50 யானைகள் முகாமிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் கேழ்வரகு கதிரில் பால் முற்றி உள்ளதால் அதன் சுவையை அறிந்து மீண்டும் தற்போது 50க்கும் மேற்பட்ட யானைகள் ஜவளகிரி வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. இந்த யானைகள் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்தால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்திவிடும் என்பதால் வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஜவளகிரி வனப்பகுதியையொட்டி வசிக்கும் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகின. ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடைபெற்றது. தேர்தலை புறக்கணிக்கும்படி நக்சலைட்டுகள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தனர். ராஞ்சியில் உள்ள ATI வாக்குச்சாவடியில் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் வாக்களித்தார். இதேபோன்று ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். ராஞ்சியில் உள்ள மற்றொரு வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தனது மனைவியுடன் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருக்கும் பகுதிகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மாலை 5 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 73 பெண் வேட்பாளர்கள் உட்பட 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2 கட்ட தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.